மரியாதை இல்ல உன்னால மரியாதை போடாங்கம்மா பைபாஸ் கொண்டு போய் பைபாஸ்ல விடுறியாடா தாய் மாமனா நாய் மாமனா தாய் மாமாடா என்ன தெரியுமா வாடா 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 டேய் செங்கல தெரியும் தண்ணி பண்ணுமா நீங்க பாத்தியா எத்தனை அடி இருக்குது 9 அடி இருக்குது உனக்கு ஆசை ஆமா தண்ணி போட்டு மேல உட்காரு விட மாட்டேன் டேய் எவ்வளவு கட்ட 1500 ரூபாய் 1500 ரூபாய் எப்போ தருவேன் தரண்டா தரண்டா ஆயா சொல்லிச்சு எந்த ஆயா முக்காடு போட்டு பாரு வெளிய வந்தா தான் சிரிக்குது ஆமா என்ன கம்முனுக்குதுடா என்ன பண்றது டேய் ஐயோ பாவம் வெறி உடம்புல உதவாங்க பாக்குது பாவமாகுது ஆமா செத்து போன என் வீட்டுக்கார மேலே காலையில 1000 ரூபாய் தரல அந்த 2 மூணு கேட்டு எடுத்து முடியும் இல்ல ராஜா 3500 வாய்ப்பு இல்ல ராஜா இல்ல ஏமா ஏன் 1500 வாடா ஓரியம் நாட்டிய மகளிருக்கு சன்மார்க்கம் கொடுத்து அனுப்புங்கள் ஐயா சத்தியமா உள்ள வர கோயிந்தானே உள்ள வந்து கோயிந்தானே இடம் தெரியாது மாறி போயிடும் ஏமா என்னடா சொல்றேன் நான் உள்ள வந்து உனக்கு கோயில் தரமா என்னடா கோயில் தரேன் உங்க ஆண் கோயில் ஓடுமா பெண் கோயில் ஓடுமா குழந்தை உள்ள இருமா வந்து சம்பளத்தை தரேன்னு சொல்றானா அப்படி கேட்டாங்கன்னா ஆசைப்பட்டு ஆசிரமத்தில் போய் தட்டை எடுத்தாலும் கொடுக்குறேன் வைகுண்டம் மகனே தருவாயில் அனைத்த காலத்தை கொடுக்கலாம் எப்படி மகனே சென்ற இடமெல்லாம் சிறப்புதான் குடிமகனை மகனே குறையில்லாமல் நல்ல ஆட்சி செய்து வருகிறேன் நாட்டு மக்களுக்கு குறையா நம்முடைய நாட்டில் கொலை செய்வது கொள்ளை அடிப்பது கற்பழிப்பது இப்படிப்பட்ட இருவாள சேர்ந்து கையில கிடைக்கிட்டா பிள்ளைங்க எடுப்பேன் முதல்ல அவன் கை தரப்பேன் அவன் தோலை உரிப்பேன் அவன் கெரிய கைமா பண்ணுவேன் பக்கோடா போட்டு நானே துண்ணுடுவேன் பத்திரம் வச்சுக்க அவன் போட்டி அரைச்சி அழைக்க மாட்டேன் அப்படியே வேக வச்சு துண்ணுடுவான் அந்த கருத்து அந்த கல்வி கண்டுபிடித்து சரியான தூக்கில இளவரசி நான் போகிறேன் அந்த கருத்து முடியா எங்க இருக்கிறான் அவன் சரி தேடி கண்டுபிடித்து அவனை கொண்டு வந்து மனதுக்கு நவலப்படுகிறேன் நான் போகிறேன் அந்த கருத்து மூடிய கண்ணால் பார்த்தவன் நான் ஒருவன் மட்டும்தான் அந்த கல்வி கண்டுபிடிப்பதற்காக நான் தான் செல்வேன் இல்லை நான் போகிறேன் நான் தான் செல்வேன் நான் தான் செல்வேன் அறிவு கட்ட நாய நீ யார் சாதாரண ஒரு தளபதி நாலாவது வழியை கருத்தால் செய்து பிடிப்பவன் சாதாரண ஒரு செருப்புக்கு என்னுடைய தந்தைக்கும் நாலாவது பிறகு எனக்கும் அறிவுரை நீ சொல்வதா I say you get out be careful. கொண்டு வந்து உங்க காலடியில் சேர்ப்பது என்னுடைய கடமையாகும். நான் சென்று கண்டுபிடிப்பதற்காக நீ போறியா? நான் போறேங்க. நீ காவல்ல தான்டா கெட்டிக்காரன்னு பார்த்தேன் ஐயா. ஆனா வீரத்திலும் கெட்டிக்காரனாக உண்மைதாங்க. போயிட்டு வர கொடுங்க. ஐயா இன்று என்ன கிழமை? சனிக்கிழமை பாரு. சனி போன தனியா போவாருங்க. அப்ப ஞாயிற்றுக்கிழமை போடா. நாய் படாத பாருங்க. அப்ப திங்கக்கிழமை போறியா? அது தீப்பட்ட நாளுங்க. இல்ல செவ்வாய்க்கிழமை போறியா? செவ்வாயோ அவ்வாயோன்னுவாங்க. இல்ல புதன்கிழமை போடா. புத்துலக்கிற பாம்பு கூட வெளிய வராதுங்க. வியாழக்கிழமை போடா. விசாயமோ கசாயமோ. வெள்ளிக்கிழமை போய் தொலை. வெள்ளியோ கொல்லியோ. இந்த 7 நாள் தள்ளி புதுசா ஒரு நாள் சொல்லுங்க. அன்னைக்கு போய் கொண்டு வருகிறேன். அந்த கால்
அன்னைக்கு போய் முடிச்சாருங்க போடா. நாட்டு முதுகெலும்பு நீ வலது கையை போல நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அறுபடப்பட்டவர் அரசு பிடிப்பை தவிர மாநிலத்தில் மன்னிப்பு காத்து விடு. மன்னிப்பு கேட்க மரபுரை பிறந்தவர் நான் கிடையாது. மன்னிப்பு கேட்க மரபுக்கு நான் ஒன்றும் தவறு செய்யவில்லை. காலம் ஒன்றாக சிறப்படுது. அந்த கல்வனை கண்டுபிடிப்பது என் கடமை. நான் வருகிறேன். நம் நாட்டு மூமனை நடைமுறை கொண்டிருக்கிறார். நாளை காலை சூரிய உதவுவதற்குள் மூமனை கொண்டு வந்து நீதிமன்றம் நிறுத்தப்படும். இல்லை என்றால் உன் பதவி பணிமாய் கூட ஐயா என் வயிறு எரிகிறது. வயிறு எரிச்சானா எவ்வளவு ஐயா மூதேவிங்க சொல்லுங்க. தெரிந்தா சரிங்களா தெரியாத சரிங்களா ஏங்க கேட்டீங்களா? கேட்டேன். அந்த மதிமான வார்த்தை கேட்டீங்களா? கேட்டேன். வார்த்தையை மறுக்க முடியுமா? எங்க இருக்கிறான்? சரி தேடி கண்டுபிடித்து ஒழுது விடுவதற்குள்ள படிக்க வேண்டுமா? ஆமாங்க. அப்படி கருத்த முடியாது செய்து விட்டா நம்ம ஊருக்கு தான் இது தெரியாத ஆட்ட மாட்டீங்களா பாவிங்க. என்னை பார்த்து கால் செருப்புக்கு சமன் சொல்லிவிட்டு செல்கிறாரு. என்னை பார்த்து கால் செருப்புக்கு சமன் சொன்ன மன்னர் குடும்பம் சந்தோஷமாக வாழத்தான் மன்னர் குடும்பத்தை வேரோடு கருவறுக்க வேண்டும். மன்னர் குடும்பத்தை பழிவாங்க வேண்டும் என்றால் என் காதலை வேர்மொழியை சந்தித்தால் இதற்குண்டான வழி சந்திக்கிறோம்.
தளபதியாருக்கு அத்தை மகளாக கேள்வி என்ற பேரோடு சிறப்புடன் வாழ்வது என்ன தான் இருந்தாலும் அனைத்து நம்ம என்னோட வரக்கூடிய பெண்களுக்கான விட்டோம் கேட்டீங்களா? நானும் இதே நாட்டில் ஏழ்மை குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தேன். ரோஜா என்ற பெயரோடு நல்ல முறையோடு வாழ்ந்துட்டு சென்று அக்கா பக்கம் சத்யா அக்கா இருவர் எகடி போயிருந்த ரோஜா இந்த ஊர் முனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரக்கா. இந்த ஊர் முனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க? ஆமாம். எதற்காகடி? அக்கா எனக்கு நல்லா படிச்ச மாப்பிள்ளை அமைட்டு வேண்டிட்டு வரக்கா. உனக்கு நல்லா படிச்ச மாப்பிள்ளையா அமைய வேண்டும் என்று முனீஸ்வரர் கோவிலுக்கு போய் வேண்டிட்டு வந்தியா? ஏண்டி மனம் போன்ற வாழ்க்கை நீ நினைப்பது போல அனைத்து நடக்கும், கவலையப்படாத. ஏடி சத்யா அக்கா எங்கடி போயிருந்த? அக்கா நானும் காலேஜ் போயிட்டு பஸ்ஸே கிடைக்கலக்கா. அப்படியா? அங்க இருந்து ஓட்டோட்டமா நடந்தே ஓடி வரேன்க்கா. ஓட்டோட்டமா நடந்து ஓடி வரியா? ஆமாக்கா. பஸ்
பஸ் கிடைக்கலையா? கிடைக்கலக்கா. ஏடி அன்னை தினமும் உன்னுடைய காதலன் தானே உன்னை இட்டுட்டு போவாரு. அவர் இன்னைக்கு வரல. அப்படியா? என் மேல அவருக்கு வெறுப்பு. அப்படியாடி? ஆம்பளைங்களை நம்பாத. சரி அதெல்லாம் போகட்டும். ஏடி நம்ம ஊரை ஒன்றாக குடிவிட்டோம். ஏய் பொய்யாத்த பார்த்தாயா? நீ பார்த்தாயா சத்யா? வெகு நேரமா அவனை தேடிக்கொண்டு தான் ஓடி வரேன். அப்படியா? சத்தியமா நானும் பார்க்கல. ஏய் ரோஜா, உன்னை பார்த்தால் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ கூப்பிடு வர. ஏண்டா ஒய்யாரா? கொம்பு விடாதே. எங்கேயாவது பார்த்து பெரிய தடியா பார்த்து விடுடா. குமர்றம்மா சொல்லுடா. என் வாயில வரலமா. அதெல்லாம் ஆகட்டும். எங்க அம்மா சொல்றாங்க, பையா அரசாங்க வேலைக்கு போறியே, நீ ரொம்ப டீசெண்டா போனா ராஜா. அப்படியா? அப்பதான்டா உன்னை ஊர்ல இருக்கிற 4 பேர் மெரிப்பாங்க. ஊர்ல இருக்கிறவங்க 4 பேர் உன்னை மதிப்பாங்கடா. 4 பேர் என்ன மெரிக்கணும்னா 4 பேர் உன்னை மதிக்கிறனா நான் எப்படிமா போத்தேன்னு கேட்டேன். எங்க அம்மா சாக்கடையில போய் தண்ணி ஊத்திக்கணும் போத்தேன். அம்மா சாக்கடைனா உனக்கு செய்யாது. சாக்கடைனா எனக்கு தெரியாதடா. முதல்ல 2 பானை வைப்பாங்க, ஒரு கீஞ்ச கோணி கட்டுவாங்க, ஒரு டப்பா ஒண்ணு போட்டாங்கன்னா சாக்கடை. அதுதான் சாக்கடையா? குளிக்க ரொம்ப கடத்துக்கு வசதி இல்லம்மா. பாவி, நான் வாங்கிக்கணும் போற சம்பளம் பாதி வெளியே பாதி கண்டரைக்கு வாங்கிக்கிறேன். அப்படியா? மிச்சம் மீதி எடுத்துட்டு போனா 12 மணிக்கு தான் கடத்தா என்னடா கடை? அதுக்கு முன்ன போனாக்கா 145 ரூபாய் குவார்டர், 180 ரூபாய். புத்தி எங்க போது பார்த்தாயா? ஒரு கிளாஸ் ஒரு வாட்டர் கேனோட 200 ரூபாய். நீ வாங்கிக்கணும் வர சம்பளம் பாதி வெளியே குத்துட்டு வரையே. நீ வாங்கி அந்த குத்தத்தோட பாத்ரூம் கட்ட முடியுன்றாங்க. வீட்டுல தண்ணி கிடையாது, எங்க போய் தண்ணி ஊத்திக்கிதுன்னு கேட்டேன். போய் மோட்டர் ஐத்துறா பையா, பைப்புல தண்ணி வந்து ஊத்திக்கணும் வாடா. நான் குடுக்குடுன்னு ஓடி போய் கிணத்துல இறங்கி பெட்டு பழத்துல மோட்டர் பிடிச்சி ஐத்துக்கணும். அப்ப கூட தண்ணி வரலையே. தண்ணி வரும். எங்க அம்மா தான் மோட்டர் ஐத்துனா தண்ணி வரும்னு சொன்னாங்களே. எங்க அம்மா என்ன ஒரு 2ஆம் கட்டணா வளர்த்துட்டாங்க. நான் ஒரு வாத்து சூத்து தெரியாத நான் ஒரு 2ஆம் கட்டம்மா. எங்க அம்மா சொல்லுவாங்க, தப்பு தேதி கூட பூசு வேலை ஆவாது கூட்டான போய் நிக்காதுடா. நான் கண்ணு போட்டுருவேன். கண்ணு வச்சிடும் சொல்லுவாங்கடா. ஏமா நான் கெடியாரி போடுவேன், சியாங்கல போடுவேன். கண்ணு வச்சிடும் சொல்லுவாங்க. எங்க அம்மா என்ன தேடிக்கணும் ஓடியாடு கொண்டு வராங்க. போற பையன் ஆளக்கானமே என் புள்ளிய காத்துக்கு பஞ்சு கட்டுல தேடிக்கணும் ஓடியாடு. தண்ணி ஊத்திக்கணும் வாடா. நான் கிணத்துல இருக்கு மோட்டர் ஐத்தி. நீ எப்படி இந்த கழுவுட்ல போய்க்கு நாளுக்கு நாள் கழுக்கூட்டு மாறி இப்படி ஒரு புள்ள கிரியாடா. கிணத்துல இருந்து மேல ஏறி வாடா ராஜா. ஏறி வந்து நேரா குடோன்னு உள்ள போடா. தவறா நினைக்காதம்மா. எங்க பஞ்சத்துக்கு வாசப்படி இந்த பக்கம் பார்த்த மாதிரி கட்டிக்கிறாங்க. பஞ்சட்டு உள்ள போற பையன் கிணத்துல இருந்து மேல ஏறி வந்து பஞ்சட்டு உள்ள போலான்னு போனா குடோனி இட்டுக்கு எங்கப்பா எந்த குடோனி இருக்கு அங்க பஞ்சட்டுமா. அப்படி சொல்லு. ஒரு போக்கஸ் ஒண்ணு போட. எங்கடா போடுவாங்க போக்கஸ்? இந்த குடோனி உள்ளமா. அப்படி சொல்லுடா. எங்க அம்மாவை கேட்டா இது பீஸ். எதடா பீஸ் புடிச்சு? குடோனி உள்ளக்கிற பழுப்பு. நாளைக்கே போல் விடுவாங்க அந்த போடலாம்டா. என்னது போல் விடா? சேட்டு கடைக்குதான் ஓசிலியா கடை.
டேய் ஹோல்சேல் கடைடா. அந்த கடையில இன்னும் வாங்கிட்டு போடலடா. போடலாம். நீ உள்ள போய் அழித்துறான். என்னத்தடா? உள்ள சாட்டு இருக்குதா? ஆமா. அது அழித்துனா தான் தண்ணி வந்து. ஆமாடா. நான் ஓடின வேகத்துல ஓடி போய் சேகம் பட்டினா. அச்சச்சோ. தண்ணி வரலையே. எப்படி வரும்? பக்கத்துலயே பார்த்து பச்சை பட்டின அழித்துறான். நான் ஓடி போய் பச்சை பட்டின அழித்தேன். அப்ப கூட தண்ணி வரலாமா? தண்ணி வர என்னடா செஞ்ச? அவன் அந்நேரத்துக்கு தான் சப்புனு மாத்துவான். டேய் லைன் மாத்தி கொடுப்பாங்கடா. அதான் 3 லைனா கத்து 2 லைனா ஆக்குவாங்க. ஆமா. அந்த 2 லைனா இருக்கும்போது மோட்டர் விட்டா. மோட்டர் விட்டா? இந்த மோட்டர் காயில போடும். எங்கடா எந்த மோட்டர்டா கால் போய்டும்? டென்த் உள்ளது நீர்மையும் மோட்டர். நீ வந்து கால் மேல படுற. மொட்டை மொட்டையா பேசி எங்கட பட்டையா வாங்கி கட்டிக்காதே. நம்ம எங்க அம்மா கால் மேல பட்டு ஒண்ணு. எங்க அம்மா கோகுல் பவுடர் அடிச்சு. அச்சச்சோ. எங்க அம்மா பூ வச்சு. அழகடா அழகு உன்ன மாதிரி பேரழகு கொண்டு வந்து எங்க பார்க்க முடியும்? இந்த ரோட்ல ஓடியானம் பாரு. ஓடி வந்து என்ன பார்த்த உடனே நாயில வீட்டு உள்ள ஓடி. ஏன்டா ஓடுது? அதே நம்மளோட பெரிய ஜீவன் ஏதோ கட்சி தொங்கிட்டு வருது. எங்கடா நம்மள கட்சி விடுமா எல்லா நாயும் வீட்டு உள்ள ஓடி. ஏன்டா ஓடுது? பாட்டியா ஓடியாரு. குடுகுடுன்னு. என்னடாச்சு? ஏம்மா, நான் பால் கறக்க போன பாவன்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஏண்டா பால் கறக்க போனா கூட இப்படி ஆகுமா? எங்க வீட்டுல ஒரு பசுமாடு ஒண்ணு இருக்குதுமா. டேய் அந்த பசுமாடு கண்ணுக்குட்டி இல்லாத பால் கறக்கணும். ஏண்டா கன்று இல்லாம எப்படிடா பால் கறக்கும்? மாடு கண்ணுக்குட்டி போட்ட 3ஆம் மாசமே கண்ணுக்குட்டி செத்து போச்சு. அச்சச்சோ. அந்த மாடு எங்க வீட்டுல பால் டேய் கமலம் கறக்குது சொல்லுடா. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. உடல்நிலை சரியில்லை. பால் கற வர நேரமாச்சு. போய் பால் கறந்து ஊத்துறாங்க. நான் முன்ன பின்ன பால் கறக்கலையே. எப்படிதான் பால் கறக்குறாங்கன்னு பார்த்தது கூட இல்லை. பார்த்தது கிடையாது. நான் போய் அடி செட்ல தண்ணி எடுத்துக்கிறேன். மாட்டான போய் சுத்தி வர முன்ன பின்ன பால் கறக்கலையே. நின்னுக்குன்னு கறக்கத்தா உக்காந்துக்குன்னு கறக்க. ஏண்டா படுத்துக்கிட்டா கற. பத்துக்கிட்டு எப்படிமா பாலை கறப்பேன்? ஏண்டா பாய போட்டுதா உரியேன். இந்த வாயை போட்டு உறிஞ்சா அந்த பாலை யாருமா வாங்கி குடிப்பா? அந்த பாலை நீ தாண்டா குடிக்கணும். நம்ம மகளிருக்கு இவ்வளவு லோன் வாங்கி ஏண்டா குடுக்குடுமா லோன் தராங்க? ஆம்பளை நம்பி யாருமா இப்ப லோனு தர மாட்டேன். பெண்களுக்கு தான் முதல் இடம். டேய் பெண்கள் நாட்டு கண்கள்டா. 20 பேர் சேர்ந்து ஒரு குழு ஏற்பாடு பண்றாங்க. முதல்ல 20,000 வாங்கி தராங்க. 20,000. அப்புறம் 30,000 வாங்கி தராங்க. 30,000. அப்புறம் 50,000 வாங்கி தராங்க. உனக்கு 50,000 கொடுக்குறாங்களா? 50,000 கொடுக்கறதும் போதும். கட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. அந்த 19 பேரும் ஒண்ணு சேர்ந்து வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க பாரு. அப்படி என்னடா கேள்வி கேட்டாங்க? அன்னைக்கு ஆம்பியா மட்டும் 2 பேரும் ஜிங்குன்னு வந்தீங்களா? போன ஊர்ல பணம் வாங்க கட்டணும் அருவி இல்ல. செலுமுத்தா அரை யாரடா கேக்குற இந்த வார்த்தை? வயித்துக்கு நான் பியா துணி. ஏய் சாரிடே மூதேவி என்ன சொல்றே? செலுமுத்த வச்சுக்கு துணி உச்சத்துக்கு. ஏடா தூக்கு மாட்டிட்டு தொங்கடா. அந்த 19 பேர் வாயில என்ன வருது ஆளுக்கு ஒண்ணு வந்து கேக்குறாங்க. அந்த 50,000 வாங்கி நேரா தேப்பந்தல் சந்தைக்கு போனேன். என்ன தருவுக்காரு பார்த்தாரு. வா ஆட்டுக்காரு. ஆட்டக்காரே என்னப்பா மந்தூரம் வந்துக்கிறியான்னு கேட்டாங்க. ஒரு மாடு ஒண்ணு ஓணும் பாரு கேட்டேன். பாப்பா நான் உங்ககிட்ட கொளுத்துறேன். ஏய் அறிவு கட்டவனே உன் வீட்ல விளக்கேத்துறன்னு சொல்லிருப்பாங்க. எப்பா உன் புண்ணியத்திலேயாவது என் ஊர் ஏறிட்டோம். டேய் உன் புண்ணியத்திலேயாவது என் வீட்ல விளக்கேறிட்டேன்னு சொல்லிருப்பாங்க. சரி பாப்பா கை ஊட்டிட்டு போறேன். அவர் 2 வேளை பாலை மடி கட்டி போன காசுல அடிச்சு ஓட்டியாந்து பாகத்துக்கு மடி பெருசாகு. இது காலையில 5 கிழக்குண்டா. இது பொய்துக்கு டப்பாயிரம் ரொம்பண்டா. ஏண்டா டப்பா ரொம்பச்சா? அது எங்க டப்பாயிரம் ரொம்ப. அது காலையில 1 லிட்டர் கறக்குமா? ஒண்ணு பொய்துக்கு 500 பால் தாமா. அது என் தலையில கட்டி 50,000 அவன் வாங்கின்னு போட்டான். போச்சா? அவன் போனா போட்டோம். நீ தான் மாடு. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அங்க எப்படி பால் கறணும்னு காட்டு. காட்டு நான் அடுக்கு செட்ல